لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக அரும்பெரும் தியாகங்களை செய்த இமாம்கள், இறை நம்பிக்கையாளர்கள், குறிப்பாக மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அமர்ந்து நல்லுபதேசத்தை கேட்பதற்காக ஒன்று திரண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட அனைவருக்கும் அல் குர்ஆனில் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். இந்த கட்டளை அவனை நம்பிக்கை கொண்ட அனைவரையும் பார்த்து அவன் பிறப்பிக்கின்றான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் ஆண், பெண். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த கட்டளை பொருந்தும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, பூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வ அஹ்லீகும் நாரா, உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு இடக்கூடிய கட்டளை இது. நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொண்டால் மட்டும் போதாது, வ அஹ்லீகும், உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களையும் நரகிலிருந்து நீங்கள் பாதுகாப்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் இயல்பாகவே ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கின்றான். குடும்பத்துக்காக அவன் நலன் நாடுகின்றான். குடும்பத்தாருக்கு ஒரு பாதிப்பு என்றால் யாரும் சொல்லாமலேயே இயல்பாக அவனுடைய உணர்வுக்குள் அந்த பாதிப்பை நீக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. அதற்காக அவன் முயற்சிக்கின்றான். நாம், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இது இயல்பாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால்தான் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கின்றான். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக அவன் கல்வியை கொடுப்பதற்கு பாடுபடுகின்றான். தன்னுடைய மனைவி மக்களுடைய எதிர்காலத்துக்காக அவன் ஒவ்வொரு நாளும் பல்வேறு சிரமங்களை சகித்துக் கொள்கின்றான். இதிலெல்லாம் ஆர்வம் கூட்டக்கூடிய மனிதன் நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்பதையும் யோசிக்க வேண்டும். இது குடும்ப பொறுப்பாளியுடைய மிக முக்கியமான கடமை. குடும்ப தலைவர், குடும்ப தலைவி அவர்கள் இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். நரக நெருப்பிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். முதலாவது கவலை நம்முடைய கவலையா இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் அதை சொல்றான், பூ அன்புசக்கும், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முதல் கவலை நமக்கு
நாம் எப்படி நரகிலிருந்து தப்பிப்பது, நரகத்தில் இருந்து நாம் தப்பிப்பதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை முதலில் நாம் யோசிக்க வேண்டும். பிறகு நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மகன், மகள், பிள்ளைகள், அல்லது நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரன், சகோதரிகள், இவர்கள் எல்லாரும் குடும்பத்தார்கள் தான். நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில், பராமரிப்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நம்முடைய குடும்பத்தார்கள். அவர்களை இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா, மார்க்கத்துக்கு முரணான பாதையில போறாங்களா இல்லையா, அப்படி அவர்கள் முரணான பாதையில் போனால் அவர்களை எப்படி சரியான பாதைக்கு கொண்டு வருவது, அவர்களிடத்தில் இஸ்லாமிய கடமைகளை செய்யக்கூடியவர்களாக அவர்களை எப்படி பண்படுத்துவது, இஸ்லாமிய நம்பிக்கைகள் அவர்களிடத்தில் இருக்கின்றதா, ஊட்டப்பட்டு இருக்கின்றதா, இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய நற்குணங்கள், நற்சிந்தனைகள் அவர்களிடத்திலே இருக்கின்றதா, இந்த ஆராய்ச்சி குடும்பத்தில் உள்ள நமக்கு இருக்க வேண்டும். குடும்ப தலைவருக்கு வர வேண்டும், கணவனுக்கு வர வேண்டும், மனைவிக்கு வர வேண்டும், குடும்பத்தின் பொறுப்பாளர்களுக்கு இந்த ஆராய்ச்சி மிக முக்கியம். ஆராய்ச்சியா மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு உடல் முடியவில்லை என்றால் அந்த நோயை எப்படி நீக்குவது, எந்த மருத்துவரிடத்திலே செல்ல வேண்டும், இவர்களை அடுத்து மேற்கொண்டு என்ன படிக்க வைப்பது, வேறு என்ன நல்ல வேலைக்கு போகலாம், இப்படி உலக ரீதியில் உள்ள விஷயங்களில் எல்லாம் இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு அக்கறை இருக்கிறது. அதை பற்றி யோசிக்கின்றான், அதற்காக பாடுபடுகின்றான், உழைக்கின்றான், எல்லா காரியத்தையும் செய்கின்றான். ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய குடும்பத்திலேயே பல குடும்பங்கள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பார்க்கின்றோம், நம்முடைய வீட்டில் மனைவியிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா என்று கணவன் கவலைப்படுவதில்லை, கணவனிடத்தில் இஸ்லாம் இருக்கின்றதா என்று மனைவி கவலைப்படுவதில்லை, பிள்ளைகள் முஸ்லிம்களாக வாழுகின்றார்களா, தொழுகை அவர்களிடத்தில் இருக்கின்றதா, இஸ்லாமிய நம்பிக்கை அவரிடம் இருக்கின்றதா, இஸ்லாமிய ஒழுக்கம் அவரிடத்தில் இருக்கின்றதா, பெற்றோர்கள் பல குடும்பங்கள்ல கவலைப்படுறது. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தோம், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்துட்டோம், அவர்களுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சாச்சு, சொத்து பத்துகளை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான கடமை? இவ்வளவுதான் ஒரு பெற்றோருடைய கடமையா? இல்லை. இதை தாண்டி அவர்களுக்கு மார்க்கம் சென்றடைஞ்சிருக்கா இல்லையா, சென்றடையாட்டினா அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது, இதையெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். இதுதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம். இந்த ஆயத்து வேற எதை பத்தி பேசுது? உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றால் இந்த ஆயத்து எதை பற்றி பேசுகிறது? அவங்க நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது, செஞ்சாங்கன்னா நீங்க தடுக்கணும். அவங்க கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்களை அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அந்த கடமை உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹீஹுல் புகாரியில் இந்த நபிமொழியை நம்மால் பார்க்க முடியும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் அனைவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பு குறித்து மறுமையில் நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். எல்லோரும் பொறுப்பாளிகள், பொறுப்பில்லாத மனிதன் யாருமே கிடையாது. நம்முடைய பொறுப்பில் பலர் இருக்கிறார். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ அஹ்லிஹி. பெண்ணாகிறவள் கணவனுடைய வீட்டுக்கும் கணவனுடைய குடும்பத்தாருக்கும் அவள் பொறுப்பானவள். பெண் என்று நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதிகமாக ஆண்கள் வெளியில போயிருவாங்க, அதிகமான நேரங்கள் அவர்கள் வெளியில் சென்று சம்பாதிப்பார்கள், பொருளாதாரத்தை திரட்டுவார்கள், அலைந்து திரிந்து களைப்புற்று வீட்டுக்கு வந்தால் ஓய்வெடுப்பதற்குத்தான் அவர்களுக்கு நேரமே இருக்கும். ஆனால் அதிகமாக பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடக்கூடியவர்கள் யார்? மனைவிமார்கள், பெண்கள் தான். அதனாலதான் மார்க்கம் சொல்லுது, வீட்டுக்கும் கணவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி மனைவி. மனைவிங்கிறவங்க மார்க்கத்தை படிச்சிருக்கணும். இந்த பொறுப்பெல்லாம் நம்ம எப்ப நிறைவேற்ற முடியும்?
உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நாம செயல்படுத்துறதா இருந்தா முதலாவது நாம மார்க்க அறிவு நம்மகிட்ட இருக்கணும். நாம சரியாக மார்க்கத்தை கடைபிடிக்கணும், மார்க்கத்தை அறிஞ்சிருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமளே சொல்லிக் கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எங்கேயாவது போய் படிச்சுக்கிடுவாங்க, அவங்கள ஏதாவது ஒரு மாசால சேர்த்து விட்டா போதுமானது. மதரசாக்கள்ல சேர்க்கலாம், கல்வி நிலையங்கள்ல அவர்களை சேர்த்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகளையும் வழிகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் அது மட்டுமல்லவே, ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிற மாதிரி, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அவர்கள் அக்கறை எடுக்கிற மாதிரி, அந்த பிள்ளைகளுடைய அறிவு, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய குணங்கள், இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு அதையும் பயிற்சி கொடுக்கணும், நல்லொழுக்கத்தை போதிக்கணும். இதை செய், இதை செய்யாத. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக தகப்பன் இருக்கணும், தாய் இருக்கணும். அவர்கள் ஒரு ஆசிரியர், ஒரு தாய் தந்தை என்பவர்கள் சாதாரண பொறுப்பல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், தாயும் தந்தை என்றால் பிள்ளைகளுக்கு நம்ம உணவு கொடுத்துட்டோம், பிள்ளைகளுக்கு நம்ம படிக்க வச்சுட்டோம், பெற்றுட்டோம், வளர்த்துட்டோம். இது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு நீதி கதைகளையும் உண்மையான நீதங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நேர்மையை போதிக்க சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லிக் கொடுக்கணும், மறுமை நம்பிக்கையை ஊட்டணும், தொழுக அவர்களுக்கு பயிற்றுவிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கட்டளை விட்டாங்க? பெற்றோர்களை பார்த்து தானே சொன்னாங்க, முரு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். தாய் தகப்பன் சொல்லக்கூடிய கட்டளையை விட வலுவான கட்டளை உண்டா? ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் சொல்லக்கூடிய அந்த போதனைகள் தான் பசுமரத்தாணி மாதிரி மனசுல ஆழமாக பதியும். நாம் தாய் தகப்பன் மரணித்தால் கூட அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய இந்த போதனைகளையும் அவர்கள் தனக்கு கொடுத்த அந்த பயிற்சியையும் எல்லா காலத்திலையும் அவர்கள் நினைச்சு பார்ப்பாங்க, அதுல அவர்கள் பண்படுவார்கள். எத்தனை குடும்பங்களில் பெற்றோர்கள் இந்த காரியத்தை பொறுப்பா கையில எடுக்கிறாங்க. அவர்கள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தும் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து தொலைவையுங்கள். இதற்காக பிள்ளைகளை அடிக்கலாம். 7 வயசு வரைக்கும் சொல்லலாம், 10 வயசு ஆகியும் சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறான், பெற்றோர்கள் அடிக்கலாம். இந்த அடி அவர்களை பண்படுத்தும், அவர்களை பக்குவப்படுத்தும், அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும். இதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்க்கும் மகனுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல்களை பல இடங்கள்ல சொல்லி காட்டினார். லுக்மான் என்ற ஒரு நல்லடியார், நபி என்பதற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை, அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல எடுத்து சொல்கிறார். இது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ். தகப்பன் மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசம் பாருங்க. கிட்டத்தட்ட அந்த சூரத்துல் ஃபுர்கான், அந்த லுக்மான்ங்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு பக்கத்துக்கும் மேலாக இந்த வசனங்கள் இடம்பெறுகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல், தந்தை மகனை பார்த்து சொன்ன உபதேசங்கள். அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. இணை கற்பிப்பது மிகப்பெரும் பாவம். தகப்பன் பிள்ளைகளை பார்த்து ஷிர்க் வைக்க கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். கற்களையோ மரங்களை, இந்த உலகத்துல மனிதர்கள் பாருங்க, மனிதர்களை வணங்குகிறார்கள். எத்தனை இணை வைப்பு, யாரையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக மக்கள் கருதுகிறார்கள். இதெல்லாம் சொல்லி காட்டி இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, நம்ம அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். அவர் முதல் விஷயமாக சொல்லி காட்ட. அடுத்து பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக நடக்கணும். பெற்றோர்களிடத்துல பிள்ளைகள் நல்ல விதமாக நடப்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரும். அதை சொல்ற, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்குங்கிறத சொல்ற. யா புனை, அருமை மகனே, செல்ல பிள்ளையே, என் செல்ல மகனே, அழகா கூப்பிட்டு சொல்ற.
இன்னஹா இன்தகு மித்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத். ஒரு சின்ன ஒரு அணு அளவு இருளிலோ ஒரு பாறைக்குள்ளோ அல்லது வானங்களிலோ எங்கு இருந்தாலும் யஅதி பிஹல்லா, அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ்விற்கு அது சாதாரண ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்வை விட்டு மறையாது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை தன்னுடைய மகனுக்கு அவர் போதிக்கின்றார். அகமிஸ் ஸலாம், மகனே தொழுகை நிலைநாட்டு, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, வன்ஹானில் முன்கர், தீமையை தடு, வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு துன்பங்கள் ஏற்பட்டால் அந்த துன்பங்களை நீ சகித்துக் கொள். துன்பங்களின் போது சபுர் செய், பொறுமையாக இரு. இவ்வளவு உபதேசங்கள். பிற மக்களிடத்துல நல்ல விதமா பழகு. வலா துஸஅர் ஹத்தக லின்னாஸ், பிற மக்களிடத்தில் முகத்தை கடுகடுவென வைத்துக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, இந்த பூமியிலே ஆணவத்தோடு ஆணவ நடை நடக்காதே. பணிவுடன் நட. அல்லாஹ் ஆணவத்தோடு நடக்கக்கூடியவங்களும் விரும்ப மாட்டான். உன்னுடைய குரலை எழுப்பாதே. கழுதையின் குரல் தான் மிக மோசமான குரல். அது போன்ற குரலாக உன்னுடைய குரல் ஆகிவிடக் கூடாது. அப்ப எப்படி பேசணும், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், நாம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அல்லாஹ்வை நம்பணும், தொழுகணும், இப்படி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல பல ஆயத்துகளாக இறக்கி நமக்கு கத்துக் கொடுக்கிறான். இப்ப அல்லாஹ் நம்மகிட்ட என்ன போதிக்கிறான்? பிள்ளைகளோட பேசுங்க. பெற்றோர்களே, தாய் தந்தையர்களே, உங்க பிள்ளைகளோட பேசுங்க. நம்ம இன்னைக்கு பிள்ளைகளோட என்ன பேசுறோம்? இத்தனை விஷயங்களை பேசுறோம். இந்த மாதிரி விஷயங்களை பேசுறோமா? அல்லாஹ்வை பத்தி நம்ம பிள்ளைகள்கிட்ட நாம பேசுறோமா? தாய்க்கு முடியுது, தந்தைக்கு முடியுது இந்த கட்டளை. மறுமையை பற்றி, அவர்களுடைய ஒழுக்கங்கள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அவர்களுக்கு நாம சொல்லி கொடுக்கிறோமா? இப்ப சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நாம என்ன செய்ய, நம்ம தயாராகணும். சும்மா இல்ல, ஒரு தாயும் தந்தையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கல்விகளை கற்க வேண்டும். கற்று தன்னுடைய பிள்ளைகளை அப்படி அவர்கள் உருவாக்க வேண்டும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவலையை பாருங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மகன்களை கொடுத்திருந்தார். 12 மகன்கள். பிள்ளைகள் மீது அன்புள்ள தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்து நெருங்கிட்டு இருக்கிறாங்க. மௌத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூழலை அல் குர்ஆன்ல எடுத்து சொல்றாங்க. அம் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூப் அல் மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? அவர் மரணம் நெருங்கிய வேளையில் என்ன சொன்னார் தெரியுமா? இது கால் அலி பனி, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தவர் சொன்னார், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? ஒரு தகப்பனாருடைய கவலை எதை பத்தி இருக்குன்னு பாருங்க. எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? பிள்ளைகளை வணக்கசாலியா உருவாக்கிட்டாங்க. பிள்ளைகள் வளர்ந்து எல்லாரும் அல்லாஹ் வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப உலகத்தை விட்டு அவங்க பிரிய போறாங்க. இப்ப அவங்களுக்கு கவலை என்ன? பலருக்கும் பல விதமான கவலைகள் வரும் இல்லையா? இந்த கடைசி நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பேசுவோம். ஏன்னா அதிகமான வார்த்தைகளையும் நம்ம வெளிப்படுத்த முடியாது. மரணம் நெருங்கிருச்சு, உடல்ல தெம்பு இருக்காது, நாவுல வலிமை இருக்காது. சுருக்கமா முக்கியமானதை சொல்லிட்டு விடைபெற்று போய்விட்டுவோம். அப்படிப்பட்ட சூழலில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க? எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? இந்த கேள்வியுடைய அர்த்தம் என்ன? நீங்க எனக்கு பிறகு இப்ப நீங்க அல்லாஹ் வணங்குற மாதிரி அதே மாதிரி வணங்குவீங்களா மாட்டீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அல்லாஹ்வை வணங்கி ஒரு முஸ்லீமாக இருந்து நான் விரும்பக்கூடிய காரியங்களை எல்லாம் செஞ்சீங்க. நான் மௌத்தா போயிட்டா வணங்காம போயிருவீங்களா? அதுதான் அவங்களுடைய கவலை. அல்லது வேறு எதையாவது வணங்கிடுவீங்களா? அல்லாஹ் அல்லாத மற்றவற்றை நீங்கள் வணங்கி விடுவீர்களா? எனக்கு நீங்க பதில் சொல்லுங்கிறாங்க.
ஏன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவங்களுடைய மனம் குளிர வேண்டும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க மகிழ்ச்சியாக அவர்கள் விடைபெற வேண்டும். அப்ப அவங்களுக்குள்ள கவலை இதுதான். 12 பிள்ளைகளை பெற்றோம். இந்த 12 பிள்ளைகளும் அல்லாம வணங்கக்கூடியவங்களா இருந்தா நம்ம மிகப்பெரிய பாக்கியசாலி. அதை மிஞ்சிய ஒரு பாக்கியம் இருக்கிறதா? இது நம்ம மறுமைக்கான சொத்து. பிள்ளைகள் என்பவர்கள் வெறுமனே இந்த உலகத்தின் நன்மைக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் அல்ல. அவர்களால் உலக ரீதியிலான நன்மைகள் நமக்கு உண்டு, பெற்றோர்களுக்கு உண்டு, ஆகிரத்துக்கும் அவர்கள் நன்மை. நாம 4 பிள்ளைகளை பெற்று அவங்கள வணக்கசாலிகளாக, அல்லாஹ்வை நம்பக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய மக்களாக உருவாக்கிட்டோம்னா அந்த நன்மை எல்லாம் யாருக்கு போகும்? தாய் தகப்பனுக்கு தானே போகும். அவங்க தானே உருவாக்குனாங்க அவங்கள. அல்லாஹ் இவங்களையும் சொர்க்கத்துல அனுப்புவான், அவங்களையும் சொர்க்கத்துல அனுப்புவான். அதான சொர்க்கத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள். சில நேரங்கள்ல தாய் தகப்பன் அதிகமா அமல் செஞ்சிருப்பாங்க, பிள்ளைகள் குறைவாக அமல் செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்? 2 பேரும் ஒன்னா சேர்த்து வைக்கிறான். தாய் தகப்பன மேல இருக்கக்கூடியவங்களை கீழே இழுத்துட்டு வர மாட்டான்ல. உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய அந்தஸ்தை குறைச்சி கீழே கொண்டு வர மாட்டான். தாய் தகப்பன் மேல இருக்கிறாங்க, பிள்ளைங்க கீழே இருக்கிறாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளை அல்ல அங்க கொண்டு போயிடுவான். அல்லது தாய் தகப்பன் அமல்கள் குறைவா செஞ்சிருக்காங்க, சில நேரங்கள்ல பிள்ளைகள் நிறைவா செய்வாங்க. அப்படி இருக்குதா இல்லையா? எத்தனையோ பெரிய பெரிய இமாம்கள், தியாகிகள், அவருடைய தாய் தகவர்கள் சாதாரண ஆளதா இருந்திருக்காங்க. ஆனா அவர்கள் உருவாக்கிய பிள்ளைகள் மிகப்பெரிய தியாகிகளா இருந்திருக்காங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? இவங்களை அங்க கொண்டு போயிருவான். இது அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ. ஈமான் கொண்டு ஈமானில் அவர்களுடைய வம்சாவளிகள் அவர்களை பின்பற்றினால் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்றாக சேர்த்து வைப்போம். அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்தில் இவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைப்பான். அப்ப இது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தானே. பெற்றோர்களுக்கு அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கும். ஏன் இஸ்லாம் பிள்ளைகளை பெற்றெடுப்பதை விரும்புகிறது? இஸ்லாம் இயற்கையாகவே பிள்ளைகளை நம்ம அதிகமா பெற்றெடுக்கலாம், அது ஆர்வம் ஊட்டுகிறது, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா உலகத்தின் பார்வை அதல்ல. உலகத்தின் பார்வை பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? நிறைய வார்த்தைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இருவர். சில அப்பப்ப சில சிந்தனைகள் கூட வரும், இதெல்லாம் மாத்தணும், நாம் இருவர் நமக்கு மூவர்னு மாத்தணும் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நாம் இருவர் நமக்கே மற்றொருவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்குது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது கஷ்டம். பிள்ளைகளை பெற்றா அவங்கள வளர்க்கணும் சிரமம். சிரமம்தான், கஷ்டப்பட்டாதானே கூலி. அதுல நிறைய நன்மை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாக்களின் மூலம் பெற்றோர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துகின்றார். மறுமையிலே பெற்றோர்கள் அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்குமா. அதை பார்த்தவர்கள் ஆச்சரியம் எடுத்து அல்லாஹ்விடத்துல கேட்பார்கள், யா அல்லாஹ், நாங்கள் மரணித்து விட்டோம், நாங்க செஞ்ச அமல்கள் இவ்வளவுதான், ஆனா எங்க அந்தஸ்து மட்டும் கூடிக்கிட்டே இருக்கேன், எங்களுடைய தரஜா மட்டும் கூடிக்கிட்டே இருக்கே, அது எப்படி? நாங்க தான் அமல் செய்யறது, எங்களுடைய அமல் நின்று போச்சுல, எங்களுடைய அமல் எப்படி கூடிக்கிட்டே இருக்கு? அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்க மூத்தா போயிட்டீங்க, ஆனா நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்து உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பி இஸ்திக்ஃபாரி வலதிகலக, உனக்காக உன் குழந்தை உலகத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறான், அதனால் உனக்கு இந்த அந்தஸ்து உயர்வு கிடைக்கின்றது. பிள்ளைகள் இங்கிருந்து பெற்றோர்களுக்காக துவா செய்ய, அவர்களுடைய மகுஃபிரத்துக்காக இவர்கள் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை அதிகப்படுத்துகிறார். பாவம் மன்னிக்கப்பட்டுரும், ஆனாலும் அந்தஸ்துகள் சொர்க்கத்துல பல அந்தஸ்துகள் இருக்கா இல்லையா? அல்லாஹ் அனைவரையும் ஒரே இடத்துல வைக்க போறது இல்லை. நபிமார்களுக்கு ஒரு அந்தஸ்து, சுஹதாக்களுக்கு ஒரு அந்தஸ்து, அவரவருடைய அமலுக்கு தகுந்தவாறு அந்தஸ்து இருக்கு. நம்முடைய அந்தஸ்து அதிகமாகும் நம்முடைய பிள்ளைகளுடைய துவாவினால். இது நிலையான தர்மங்களில் ஒன்று. நம்முடைய பிள்ளைகள் நிலையான தர்மங்கள், மரணித்தாலும் நமக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய செல்வங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் என் கதா அணுவோ அவ்வளவு, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். மூன்று காரியங்களை தவிர. அந்த மூன்றுல ஒண்ணு என்ன? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தை. இப்ப நல்ல குழந்தை பெற்றோருக்காக, தாய் தந்தையருக்காக துவா செய்யும் போது அவர்களுக்கு அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கிறது. மரணித்த பிறகும் நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா பாருங்க, ரப்பி என்ற இரட்சகனே, வஜ்னுபுனி வபனிய அன் அஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய வம்ச பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து விலக்கி வைப்பாயாக. அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க. நானும் சிலைகளை வணங்கிடக்கூடாது என்னுடைய தகப்பனாரை போல. என்னுடைய வம்சாவளி, என்னுடைய பிள்ளைகள், அவர்களையும் சிலைகள் வணங்கிவிடக் கூடாது. அவர்களை சிலை வழிபாட்டிலிருந்து நீ விலக்கி வைப்பாயாக. ஒரு நபியுடைய துவா. இது என்ன காட்டுங்க? துவா என்ன காட்டுகிறது? அந்த நபியுடைய கவலையை பிரதிபலிக்கிறது. அந்த நபி பிள்ளைகள் விஷயத்துல எப்படி அவர் கவலை கொண்டிருக்கிறார், அக்கறை கொண்டு. எத்தனை துவாக்கள் இருக்கிறது தெரியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்ட துவாக்கள் குர்ஆன்ல நிறைய இருக்கு. இப்ராஹிம் நபி கேட்டாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், பல நபிமார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்க. அவங்க குழந்தை பாக்கியத்தை கேட்கும் போதே ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு. என்னுடைய குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும், நீ விரும்பக்கூடிய நல்லடியாராக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட குழந்தை எனக்கு கொடு. துர்ரியத்தன் தொய்யிபா, தூய்மையான ஒரு சந்ததியை எனக்கு கொடு, தூய்மையான சந்ததியை கொடு. நபிமார்கள் கேட்ட துவாக்கள். ஏனென்றால் இந்த குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியங்கள். அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்துவதற்கு நம்ம முயற்சிக்கணும். அவ்வப்போது அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்ம கவனிக்கணும். தவறானது செஞ்சா அது அவர்களுக்கு அழகிய முறையில சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசானாக தாயும் தந்தையும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன, பல குடும்பங்கள்ல பாக்குறோமே, எல்லா இஸ்லாமிய குடும்பங்களும் விதிவிலக்கல் கிடையாது. பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க, எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, எதை பற்றியும் பெற்றோர்கள் கவலைப்படுவதில்லை. கடைசியில் இந்த பிள்ளைகள் செய்யக்கூடாத காரியங்களை செய்துவிட்டு சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டு பிறகு பெற்றோர்கள் அழுது கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம், கண்ணீர் வடிக்கிறத பார்க்கிறோம். நிறைய பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் தான் ஒரு காரணமாக இருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளையை நம்ம ஒழுங்கா வளர்க்கலையே, அவனுக்கு நல்லது கெட்டது நம்ம சொல்லி கொடுக்கலையே. அவன் விரும்புறான், சில நேரம் பைக்கை வாங்கி கொடுக்குறான், அந்த பைக்கை ஓட்டுற அளவுக்கு அவனுக்கு பக்குவம் கிடையாது. அவன் இள வயது, விளையாட்டுத்தனம், இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் அவனுடைய செயல்பாடு இருக்கு. வண்டி எடுத்துட்டு வேகமா ஓட்டுறான், யார் மேலேயாவது இடிச்சு கொலை பண்ணிட்டு வந்துடுறான், யாரோ ஒரு உயிர் போயிருது, அல்லது இவன் மரணிக்கிறான். நிறைய இள வயது மரணங்கள் பார்க்கிறோம். படிக்கிற காலத்துல இந்த காலேஜ் வயசுல கொடூரமான முறையில உடல் சிதறி மரணிக்கிறான். தாய் தந்தையருக்கு எவ்வளவு வேதனை. நம்முடைய பிள்ளைகளை நல்ல காலேஜ்ல படிக்க வச்சு அவங்க நல்ல கல்வி கற்று சிறந்தவர்களாக உருவாகணுங்கிற ஒரு ஆசையில தானே அவங்க மிகப்பெரிய ஒரு கனவோடு எதிர்பார்ப்போடு அவங்க இப்படி உருவாக்குறாங்க. ஆனா அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். அப்ப என்ன காரணம்? இப்ப பெற்றோர்கள் நம்ம பிள்ளை ஆசைப்படுறான்னு வாங்கி கொடுக்குறாங்க, ஆனா அது கத்தி, அந்த கத்தியை பயன்படுத்துற அளவுக்கு இவனுக்கு பக்குவம் இல்லை, அந்த கத்தியை அவனை பதம் பார்த்து விடும் என்ற அந்த புரிதல் இல்லாமல் என் பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு அப்படின்னு வாங்கி கொடுக்குறான். வாகனம் என்பது ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தியை குழந்தைகள்கிட்ட விளையாட கொடுக்க முடியுமா நம்ம? பெற்றோர்கள் இதை கவனிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். அவர்களுக்கு அடிக்கடி நல்ல விஷயத்தை சொல்லணும், நன்மையின் பக்கம் நம்ம ஏவணும். குடும்பத்துல கணவன் மனைவி மேல அக்கறை கொள்ளணும், மனைவி கணவன் மீது. உங்களையும் உங்கள் குடும்பத்தார் என்றால் பிள்ளைகள் மட்டும் கிடையாது.
எத்தனை குடும்பங்களில் காலைக்கு தொழுகையில் ஒருவர் இன்னொருவரை எழுப்பி விடுகின்றார். நம்ம எல்லாம் முஸ்லிம்கள், தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. குடும்பத்துல கணவன் எந்திரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, சுபு தொழு எந்திரிக்கிறார்னா அவர் என்ன செய்யணும்? மனைவியை உசிப்பு விடணும், அவருடைய கடமை. அல்லது கணவன் அயர்ந்து உறங்கிவிட்டால் மனைவியுடைய கடமை என்ன? அவள் வெள்ளனமே எழுந்து சுபுகு தொழுது கணவனை அவள் எழுப்பிவிடணும். இது எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்துல ஈமானும் இஸ்லாம் நிலைவர். எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவி சுபுகு தொழுகைக்கு எழுந்து மற்றவர்களை உசுப்பி விட்டு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை உசுப்பி விட்டு அல்லாஹ்வுக்குரிய அந்த கடமைகளை அவர்கள் செய்கின்றார்களோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கட்டளை அங்கே அரங்கேறும். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இப்ப இப்படிதான் நம்முடைய குடும்பங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சின்னஞ்சிறு விஷயங்களை கூட தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லி சொல்லி அவர்களுக்கு புரிய வச்சாங்க. அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன். அவர்களில் ஒருவர் மஸ்ஜித் நபவி பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தர்ம பொருளாக வந்த பேரித்தம்பழம் ஒன்று பள்ளியில் கிடக்கின்றது. அதை எடுத்து சிறு குழந்தை ஹசன் வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பிக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அது சின்ன குழந்தை தான், அதற்கு ஹலால் ஹராம்லாம் தெரியாது, சாப்பிட்டு போகுது அப்படின்னு விட்டாங்களா? அதுக்கு எதுக்கு சட்டம்? இல்ல, நபி அவர்கள் அந்த குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். தன்னுடைய விரலை அந்த குழந்தையின் வாய்க்குள் விட்டு அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து வெளியே போட்டு விட்டு சொன்னார்கள், ஹசனே, இது தர்ம பொருள். தர்ம பொருள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு ஆகுமானது அல்ல, அனுமதிக்கப்பட்டதல்ல. உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கும். இது மாதிரியான பொருட்கள் நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்களுடைய ஒரு குழந்தை, முதல் கணவர் மூலம் பிறந்த குழந்தை, தாயோட இருக்கிறாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிட்டாங்க. இப்ப அந்த குழந்தை சாப்பிடுது. நபி அவர்கள் பாக்குறாங்க, குழந்தை தானே, குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க? பொதுவா ஒரு ஒழுக்கம் இல்லாம, ஒரு நேர்த்தி இல்லாம, சிந்தி செதறி அங்கும் இங்குமாக இப்படித்தானே சாப்பிடுவாங்க. நபி அவர்கள் குழந்தையா இருந்தா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, நீ பிஸ்மில்லா சொல்லு. வகுல் மிம்மா எலீக், உனக்கு அருகிலிருந்து நீ சாப்பிடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய பிள்ளையாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவியின் முந்தைய கணவரின் மூலம் பிறந்த குழந்தை ஆக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன செய்யறாங்க? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இப்படித்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்முடைய பிள்ளைகள் வீட்டுல இதை கடைபிடிக்கிறாங்களா இல்லையா? கடைபிடிக்காதுன்னா அதை சொல்லி கொடுக்கறது யாருடைய கடமை? யார் எப்படி அவங்களை திருத்த முடியும்? அப்ப நாம தான் அதை கவனிக்கணும். அவர்களுடைய விஷயத்துல அக்கறை எடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்காக அதிகமான உபதேசத்தை பண்ணியிருக்காங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருந்தாங்க. நபி அவர்களுக்கு பின்னாடி வாகனத்துல வந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸே, யஹ்ஃபலில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள். யஹ்ஃபல்க, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. இதெல்லாம் சின்ன குழந்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க, இந்த சின்ன குழந்தைகிட்ட சொல்றாங்க, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, நல்ல விளங்கிக்கோ. இந்த உம்மத்துல எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் உனக்கு நாடாவிட்டால் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த நன்மையை உமக்கு அவர்களால் செய்ய முடியும். இந்த உலகமே சேர்ந்து உனக்கு எதிராக ஒரு தீமை செய்ய நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அனுமதிக்காவிட்டால், நாடாவிட்டால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும்
உனக்கு அவர்கள் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. ஏடுகள் எழுதப்பட்டு விட்டன, காகிதங்கள் காய்ந்து போய் விட்டன, எல்லாத்தையும் அல்லாஹ் முடிச்சுட்டா. இப்ப விதி நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அது அவருடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்துல நான் சிறுவனாக இருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு நமக்கு என்னன்னு சொன்னா, குழந்தைகளோட நம்ம பேசணுமா? நம்ம இவ்வளவு பிஸியில இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது, இதுல இவங்களோட போய்ட்டு நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோட பேசுனாங்களா இல்லையா? பேசணும். அதுதான் அவர்களை சிறப்பாக உருவாக்கும், அவர்களை பண்பட வைக்கும், அவர்களுடைய உள்ளத்தில் சிறந்த மாற்றத்தை அது ஏற்படுத்தும். சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல அப்படிதான் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. நோன்புங்கிறது இன்னைக்கு பெரியவர்களுக்கே பாரமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? பெரியவர்களுக்கே பாரமான ஒன்றாக தெரிகிறது. ஈமான் உள்ளவர்கள், மார்க்கத்துல பிடிப்புள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நோயாளிகள், சுகர் பேஷண்ட் நோயாளிகள் நோன்பு வைக்கிறாங்க. மாத்திரை போடக்கூடியவங்க தான் நோன்பு வைக்கிறாங்க. அது மருத்துவர்களே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி உங்களால் நோன்பு வைக்க முடியுது, நீங்க மாத்திரை போடணுமே. சில பேருக்கு இயலாது, இயலாவிட்டால் மாத்திரை போட்டுக்கலாம். ஆனா சில பேருக்கு மன அதிக உறுதி, எப்படியாவது நான் நோன்பு வச்சிடணும், நோன்பு விட்டுறக்கூடாதுங்க. அதனால அந்த உறுதி, அந்த நீயத் அவர்களுக்கு தெம்பையும் வலிமையையும் கொடுக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் தங்களுடைய சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்க பயிற்சி கொடுத்திருக்காங்க. நம்மளாம் அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்கறது இல்லை. எந்த மாதிரி பிள்ளைகளுக்கு? 10 வயசு பிள்ளைகளுக்கா? இல்ல, பொம்மைகளை வைத்து விளையாடக்கூடிய பருவம். பொம்மைகளை வைத்து விளையாடக்கூடிய குழந்தைகள் என்றால் அது என்ன குழந்தைகளா இருக்கும்? 2 வயசு 3 வயசு குழந்தைகளா தானே இருக்கும். பெரிய ஒரு 5, 10 அந்த மாதிரி வயசு கிடையாது. அதுக்கு மேல உள்ள குழந்தைகள்லாம் பொம்மைகளை பார்க்காது. அந்த 2, 3 வயசு, அந்த வயசுலயே குழந்தைகளுக்கு நோன்பு வைப்பதற்கு பயிற்சி கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அப்ப அவங்க பசிக்கு அழுகுவாங்களே, நாங்க அவங்களுக்கு பஞ்சினால் பொம்மைகளை செய்து கொடுப்போம், அதை வைத்து விளையாடி அவர்கள் பசியை மறந்து விடுவார்கள். இப்படி எங்களுடைய குழந்தைகளுக்கு நோன்பு நோற்பதற்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய இமாம்கள் அவங்களெல்லாம் உருவாக்குனது யார்? நீங்க எடுத்து பாருங்க, இமாம்களுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தா தாய் தந்தை தான் அவங்கள உருவாக்கி இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள நம்ம அவங்களுடைய தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம். உலகத்துல அதிகமாக பயணம் செய்தவர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். ஹதீசுகளுக்காக, நபிமொழிகளுக்காக ஈராக், ஈரான், பல நாடு, எகிப்து, மக்கா, மதினா, பல நாடுகளுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் மேற்கொண்ட பயணம் மட்டும் பார்த்தோம்னா 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் பயணம். எப்படி? பிளைட்லயா, ரயில்லையா, பஸ்லயா? இது எதுவுமே அந்த காலத்துல இல்லை. அப்ப எப்படி போயிருப்பாங்க? இந்த மாதிரி கோவேரி கழுதைகளை இதுலதான் போயிருப்பாங்க, ஒட்டகத்துல இப்படிதான் போயிருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே தகப்பனார் இறந்து போயிட்டார். புகாரி நம்முடைய தகப்பனார் இறந்து போயிட்டார். இப்ப தாய் என்ன பண்ணாங்க, என் பிள்ளை மார்க்கத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தாயார், புகாரி இமாமுக்கு இன்னொரு சகோதரர் உண்டு, இந்த 3 பேரும் சேர்ந்து மக்காவுக்கு ஹஜ்ஜு செஞ்சுட்டு வீடு திரும்பி போகும்போது மகனை எங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இமாம் புகாரி அவங்களுடைய தாயார் இமாம் புகாரி அவர்களை சிறு வயதிலேயே ஹஜ்ஜு செய்ய வைத்து விட்டு மக்காவிலே விட்டு விட்டு போய்விட்டார்கள். எதற்காக? இங்குதான் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், இங்கு இருந்து கல்வியாளர்களிடத்தில் நீ மார்க்கத்தை படித்து விட்டு வா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இவர்களை உருவாக்கியது யார்? அந்த தாய் தான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க எவ்வளவு பெரிய மார்க்க தொண்டை ஆற்றியவர்கள். அப்படிப்பட்ட அந்த தலை சிறந்த இமாமை உருவாக்கியது யார்? ஒரு தாய், அவங்களுடைய தாய் தானே. அவங்க பிறந்தது காசா.
காசா இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தகப்பனாரு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே மௌத்தா போயிட்டாங்க. அனாதையாக எத்திமாகத்தான் பிறந்தாங்க, வறுமை குடும்பத்திலே. ஆனாலும் தாய் என்ன செய்யல, மகனை குரானை மனனம் விடுவதற்கு அனுப்பினாங்க. இப்ப குரான் மன்னனம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, மக்காவுக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்களிடத்தில் மார்க்கத்தை படிச்சாங்க. இப்போ மதீனாவுக்கு போனாங்க, ஷாஃபி இமாம், மாலிக் இமாம்கிட்ட படிச்சாங்க. இப்ப இதெல்லாம் என்ன, அந்த தாயாருடைய அரவணைப்பு தானே. பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே உருவானது எப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாருன்னா தாய் தகப்பனாருடைய அந்த ஆறுதல். ஷாஃபி இமாமுடைய வரலாறை பார்க்கிறோம். அவர்கள் இந்த சிறு வயசுல இருக்கும்போது எழுதுவதற்கு அவர்களுக்கு ஒரு பேப்பர், ஒரு இதுவுமே இருக்காது, நோட்டு இருக்காது. அப்ப தாயார்கிட்ட வந்து சொல்லுவாங்களா, எல்லா பேரும் நோட்டு வச்சிருக்காங்க, என்னால எழுதுறதுக்கு ஒரு நோட்டு வேணும் அப்படின்ட்டு. தாயார்கிட்ட பணம் இல்லை, என்ன செய்வாங்க, அரசாங்க அலுவலகத்துக்கு போவாங்க. அங்கு ஒரு பக்கம் எழுதப்பட்டு இன்னொரு பக்கம் எழுதப்படாமல் கிடக்கும் இல்லையா, அல்லது ஒரு பக்கத்தில் ஒரு பகுதி எழுதப்பட்டு ஓரம் ஜாரம் பகுதிகள் எல்லாம் எழுதப்படாமல் காலியாக கிடக்கும். அப்படிப்பட்ட தாள்களை எல்லாம் சேகரித்து சேகரித்து தன்னுடைய மகனிடத்திலே கொடுப்பார்கள் ஷாஃபி இமாம். அதில் தான் அவர் எழுத பழகி, அதில் தான் அவர் கல்வியை கற்றார். இப்படிலாம் அவங்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. பெற்றோர்கள் நம்முடைய உறுதி, நம்முடைய பிள்ளைகளை இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக உருவாகுவார். நம்முடைய பிள்ளைகள் மீது நாமே என்ன செய்யக்கூடாது, அபரிவிதமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. எப்பயுமே அவர்களை கண்காணிப்பு வட்டத்திலேயே வைத்திருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை ஒரு தவறும் செய்யாது என்று இருக்கக்கூடாது. சைத்தான் எல்லார்ட்டையும் வருவான், நம்மகிட்டையும் வருவான், நம்ம பிள்ளைகள்கிட்டையும் வருவான். அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி பயங்கரமானது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சைத்தான பல தடவை எச்சரிக்கை செய்யறானா இல்லையா, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், இந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஷைத்தான் நம்முடைய பிள்ளைகளிடத்திலையும் வந்து வழிகெடுத்து விடுவான். அந்த பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த பயத்துடன் நம்முடைய பிள்ளைகளையும் ஆரோக்கியமாக நாம் வளர்த்திருக்க வேண்டும். அது மாதிரி கணவன், சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்கு நல்ல ஆலோசனைகளும் கொடுப்பது, மனைவி கணவனுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவது, இதெல்லாம் ஒரு அழகிய குடும்பம். ஒரு சிறந்த கணவன் மனைவிய நன்மையில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கனாலே அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் சந்தோஷம். கணவன் மனைவி வாழ்த்துவதற்குரிய வாழ்த்தே என்ன, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமாஅ பைனகுமா ஃபி கைர், அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, உங்கள் இருவரையும் நன்மையான விஷயத்தில் ஒன்றிணைத்து வைப்பானாக. எந்த குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேர் நல்லதுல ஒன்று சேர்றாங்களோ அந்த குடும்பம் சுபிட்சமாக மகிழ்ச்சியாக, அந்த குடும்பம் பரக்கத்தில் நிறைந்த குடும்பமாக இருக்கும். கணவன் நல்லது சொல்லும் போது மனைவி கேட்கறது, அல்லது மனைவி சில நேரத்தில் நல்லது சொல்லுவான், அப்ப கணவன் கேட்கறது இல்லை, அங்க மகிழ்ச்சி உருவாகாது, நல்லது நடக்காது, பரக்கத்தும் இருக்காது. கணவன் நல்லது சொன்னால் மனைவி கேட்க வேண்டும், மனைவி நல்லது சொன்னால் கணவன் கேட்க வேண்டும். 2 பேரும் நல்லதில் தான் ஒன்றிணைய வேண்டும், கெட்டதுல ஒண்ணு சேரக்கூடாது. சில இடங்களில் தீமையில் கணவன் மனைவி 2 பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க, அதுலயும் பரக்கத் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்ப மகிழ்ச்சி பரக்கத் என்பது எதில் அடங்கி இருக்கிறது, நன்மையில் கணவன் மனைவி ஒன்றுபடுவதுதான், ஒருவருடைய தவறை இன்னொருவர் திருத்துவதில் தான் அடங்கி இருக்கிறது. இதை உணர்ந்து நாம் செயல்படுவோமே ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த கடமையை, இந்த பொறுப்பை, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இடக்கூடிய அந்த கட்டளையை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் மகிழ்ச்சி உள்ள ஒரு குடும்பமாக, இந்த உலகத்தில் எப்படி சந்தோஷமாக ஈமானுடன் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது, அதுபோன்று மறுமையிலும் அந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.